அந்த இறந்து போன பெண்ணின் உடலை இன்னும் அதிகமாக சுவாசிச்சு பார்க்குறான். அது இனம் புரியாத ஒரு வாசனையாக இருக்குது. அடுத்த நாள் ஒரு பெர்ஃப்யூம் பண்ணுற அவரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே வியக்கிறான். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்கிறான். அந்த பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனும் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவனை ஒரு 50 cents கொடுத்து வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டரோட வியாபாரம் நல்லபடியாக போச்சு. இதுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கிரனோவிலுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை ரீக்ரியேட்டும் பண்ண சொல்கிறாரு. கிரனோவில் ரொம்ப ட்ரை பண்ணுறான் அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதாக தயாரித்து கொடுக்குறான். ஆனால் அவனால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியலன்னு ரொம்ப வெறுத்து போயிடுறான். அதில் அவனுக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடுது. எனக்கு பெரிய பெர்ஃப்யூமர் ஆகணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது, நான் ஒரு இடத்துக்கு ஒன்று அனுப்புகிறேன், நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஜெனோவியலோட பெரிய தேடல் அங்கே ஆரம்பமாகுது.